ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் யுவராஜ். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது யூ சீரியஸ் யுவராஜ். இன்னைக்கு முக்கிய செய்திகளை பற்றி நம்ம சேனல் இப்போ பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் நியூஸ்: தமிழக அரசியல் சூழ்நிலைக்கும் எங்களுக்கும் தொடர்பில்லை. மத்திய மந்திரி எல் முருகன். தமிழ்நாட்டில் நிலவும் சூழ்நிலைக்கும் எங்களுக்கும் எந்த பங்கும் இல்லை என்று எல் முருகன் கூறினார். ஒரு மத்திய மந்திரி மாதிரியே பேசுகிறாரு. எந்த ஒரு மந்திரியாக இருந்தாலுமே அவங்களுடைய நாட்டோடைய மாநிலத்தோடைய நிலைமை தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி பேசணும். தமிழக அரசியலுக்கும் சூழ்நிலைக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லி ஒரு லூசு மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர் எப்படி சொல்கிறது இவரை? தமிழ்நாட்டில் நிலவும் சூழ்நிலைக்கும் எங்களுக்கும் எந்த பங்கும் இல்லை என்று எல் முருகன் கூறினார். ஓகே, நான் ரெண்டாவது நியூஸ் போக இல்லைன்னா இவங்க மாதிரி பேசுகிறவங்கள பார்த்து டென்ஷன் தான் ஆகும். தமிழகம் முழுவதும் பட்டாசு வெடித்து தாவேகாவினர் கொண்டாட்டம். கவர்னர் இந்த முறையாவது ஆட்சி அமைக்க அழைப்பாரா என்ற எதிர்பார்ப்பு தமிழகம் முழுவதும் தாவேகாவினர் மத்தியில் ஏற்பட்டுள்ளது. கண்டிப்பாக அழைப்பார். நாளைக்கு பதவி ஏற்கிறது உறுதியாயிருக்கு, கிட்டத்தட்ட உறுதியாயிருக்கு. அடுத்து எதுவுமே நடக்கிறப்ப தான் ஒத்துக்க முடியுமே தவிர அது வரைக்கும் நாம் எதிர்பார்த்துட்டே தான் இருக்க முடியுமே தவிர எல்லாமே எக்ஸாக்ட்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக நாளைக்கு ஏற்றுப்பார்னு நான் நம்புகிறேன். 3 மணிக்கு எதிர்பார்த்துருக்கேன். அடுத்த 3 பொறுமையாக இருங்கள், நல்ல செய்தி வரும். அதிமுக முன்னாள் அமைச்சர் RP உதயகுமார். எடப்பாடி பழனிசாமி இல்லாமல் அதிமுக MLAக்கள் சிலர் தனியாக ஆலோசனை நடத்தியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அடுத்த நியூஸுக்கு போகலாம். எதிர்கால தமிழக வரலாறும் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளது. ஆதவ அர்ஜுனா. விடுதலை சிறுத்தைகள் கட்சியினரும் தலைவரும் என் அரசியல் ஆசானும் மாபெரும் தலைவருமான தொல் திருமாவளவன் அவர்கள் ஆதரவு அளித்துள்ளார். கிட்டத்தட்ட ரொம்ப நாளாக நேற்றுலேருந்து எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு நியூஸ். திருமாவளவன் ஆதரவு தெரிவிப்பார் என்னன்றது கண்டிப்பாக தெரிவிச்சிட்டாரு. தமிழக கவர்னருடன் தாவேகா தலைவர் விஜய் சந்திப்பு. தாவேகாவுக்கு 120 MLAக்களின் ஆதரவு கிடைத்துள்ளது. தாவேகாவுக்கு ஆதரவு வழங்கியது என் விசிக தலைவர் தொல் திருமாவளவன் பேட்டி. தொல் திருமாவளவன் அவர்கள் பேட்டியில் கூறியிருப்பதால் தங்கள் முடிவு திமுக உடனான உறவை பாதிக்காது என திருமாவளவன் தெரிவித்துள்ளார். இந்த பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். தமிழக சட்டசபை தேர்தலில் விஜயின் தாவேகா 108 இடங்களை கைப்பற்றியது. தாவேகாவுக்கு காங்கிரஸ் கட்சியின் 5 MLAக்கள் ஆதரவு கொடுத்திருந்தாலும் ஆட்சி அமைக்க 118 இடங்கள் தேவை என்பதை சுட்டிக்காட்டி தாவேகாவை ஆட்சி அமைக்க தமிழக பொறுப்பு கவர்னர் அர்லேக்கர் அழைப்பு விடுக்கவில்லை. இதையடுத்து பெரும்பான்மைக்கு தேவையான ஆதரவை திரட்டும் முயற்சியில் தாவேகா ஈடுபட்டது. தங்களுக்கு ஆதரவு வழங்குமாறு திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள விசிக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய முஸ்லீம் யூனியன் முஸ்லீம் லீக், IUML ஆகிய கட்சிகளுக்கு தாவேகா அழைப்பு விடுத்தது. தாவேகாவின் அழைப்பை ஏற்று இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆகிய இரு கட்சிகளும் விஜய்க்கு நிபந்தனையற்ற ஆதரவு கொடுப்பதாக அறிவித்ததை தொடர்ந்து நீண்ட இழுபறிக்கு பிறகு இன்று விசிக மற்றும் IUML ஆகிய கட்சிகள் தாவேகாவுக்கு நிபந்தனையற்ற ஆதரவு வழங்குவதாக அறிவித்துள்ளன. இதன் மூலம் தாவேகா ஆட்சி அமைப்பதற்கு தேவையான பெரும்பான்மை கிடைத்துள்ளது. இதனால் திமுக காரங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, ஏதோ திமுக சரிதான், இந்த 4 கட்சிகளுமே விஜய் கூட சேர்ந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் அது கிடையாதுங்க. இதனுடைய அரசியல் விளையாட்டு என்னன்னா, விஜயால் மட்டும்தான் ஆட்சி அமைக்க முடியும். இந்த முறை திமுகவும் ஆட்சி அமைக்க கூற முடியாது, அதிமுகவும் ஆட்சி அமைக்க கூற முடியாது. ஏன்னா மெஜாரிட்டி இருக்கிற பர்சன்ஸுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்கன்றது எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய முட்டாள்தனமான மூலையில் திமுக சொல்லி தான் இந்த 4 பேர் சேர்ந்ததாக தயவு செஞ்சு எந்த ஒரு காலேஜ் அப்படி சொல்லாதீங்க. அதை சொல்கிறப்ப உங்களுக்கே அது கேவலமாக தான் தெரியும். அதை புரிஞ்சுக்கோங்க. உங்கள் கட்சிக்கு அது கேவலமாக தெரியும். நாம் ஒரு பெரிய ஒரு 60 வருட பாரம்பரியத்தை வச்சுருக்க நம்ம கட்சி ஆட்சி அமைக்க முடியாமல் நாம் வேற ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணுறோன்னு சொல்லி ஒரு நிலைமை வந்துடும். அதை பார்த்து பேசிக்கோங்க. அடுத்த நம்ம விஷயத்துக்கு வரும். தொடர்ந்து தாவேகா தலைவர் விஜய் தரப்பில் இருந்து கவர்னரை சந்திக்க நேரம் கேட்கப்பட்டது. ஆனால் கவர்னர் இன்று மாலை கேரளா செல்வதாக கூறப்பட்ட நிலையில் விஜயை சந்திக்க கவர்னர் நேரம் ஒதுக்கவில்லை என தகவல் வெளியாகிறது. இந்த சூழலில் தாவேகாவுக்கு ஆதரவு அளித்தது ஏன் என்பது குறித்து விசிக தலைவர் திருமாவளவன் இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அவர் கூறியதாவது: மக்கள் நல கூட்டணி உருவான காலத்தில் இருந்து கொள்கை அடிப்படையில் இடதுசாரி கம்யூனிஸ்ட் கட்சிகளும் விசிகவும் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருகிறோம். மக்கள் பிரச்சனைகள் தொடர்பாக ஒருங்கிணைந்து களமாடி இருக்கிறோம். தற்போது தமிழகத்தில் அரசியல் நெருக்கடி உருவாகி இருக்கும் சூழலில் இடதுசாரி கட்சிகளும் விடுதலை சிறுத்தைகளும் தொலைநோக்கு பார்வையோடு எதிர்கால அரசியலையும் கருத்தில் கொண்டு கலந்து பேசி அறிவிப்பு வெளியிட்டிருந்தோம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் அவர்களின் மாநில குழுவில் எடுத்த முடிவுகளின் அடிப்படையில் விசிகாவின் உயர்நிலை குழுவில் கலந்தாய்வு செய்து முடிவை அறிவிப்பது என்று திட்டமிட்டிருந்தோம். அதன்படி 8ஆம் தேதி நேற்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் தாவேகாவுக்கு ஆட்சி அமைக்க ஆதரவு அளிப்பது என்று முடிவெடுத்தார்கள். அந்த முடிவை முன்வைத்து விசிக உயர்நிலை குழு கூட்டம் நேற்று மாலை காணொலி வாயிலாக நடைபெற்றது.
அந்த கூட்டத்தின் முடிவில் இறுதியான முடிவை எடுக்கும் அதிகாரத்தை கட்சியின் தலைவருக்கு வழங்குகிறோம் என்று உயர்நிலை குழு உறுப்பினர்கள் தெரிவித்தார்கள். அதன் அடிப்படையில் இன்று மீண்டும் விசிக பொதுச் செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர்கள், சிந்தனை செல்வன், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ரவிக்குமார் ஆகியோரோடு நான் கலந்தாலோசனை செய்து ஒரு முடிவை எடுத்தோம். அதன் அடிப்படையில் தாவேகாவுக்கு ஆதரவு கடிதத்தை வழங்கியிருக்கிறோம். தமிழ்நாட்டில் நிலவும் அரசியல் நெருக்கடியை பயன்படுத்தி ஜனாதிபதி ஆட்சி நடைமுறைக்கு வந்துவிடக் கூடாது என்பதற்காகவும் விஜய் ஆட்சி அமைக்க விசிகாவின் நிலைப்பாடு தடையாக இருந்துவிடக்கூடாது என்பதற்காகவும் இந்த முடிவை எடுத்திருக்கிறோம். இது வேணா உண்மையாக சொல்லலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இடதுசாரிகள் கட்சிகளின் நிலைப்பாட்டை வைத்து நாங்கள் எங்கள் நிலைப்பாட்டை எடுப்போம் என அறிவித்திருந்தேன். தற்போது தாவேகா ஆட்சி அமைக்க மட்டும் ஆதரவு வழங்கியிருக்கிறோம். வெளியிலிருந்து ஆதரவை வழங்குகிறோம். நாங்கள் ஒரே விஷயத்தில் மட்டும்தான் கவனம் செலுத்துகிறோம். எங்களால் விஜய் ஆட்சி அமைக்க முடியவில்லை என்ற நிலை வந்துவிடக்கூடாது, எங்களால் தமிழ்நாட்டில் ஜனாதிபதி ஆட்சி வந்துவிடக்கூடாது என்ற அளவில் இந்த முடிவை நாங்கள் எடுத்திருக்கிறோம். நாங்கள் திமுக தலைமையிலான கூட்டணியில் தான் இருக்கிறோம். ஆனால் அரசியல் நெருக்கடியான சூழ்நிலையில் எங்கள் கட்சிக்கு இருக்கும் சுதந்திரத்தை பயன்படுத்தி ஒரு முடிவை எடுத்திருக்கிறோம். இந்த முடிவு திமுகவுடனான எங்கள் உறவை பாதிக்கும் என நம்பவில்லை. இடதுசாரிகளும் விசிகாவும் எந்த முடிவு எடுத்தாலும் அந்த முடிவை திமுக தலைமைக்கு அறிவிப்போம் என்று கூறியிருந்தோம். திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினிடம் இந்த முடிவை நாங்கள் தெரிவித்திருக்கிறோம். அது உங்கள் கட்சியின் சுதந்திரம், வாழ்த்துக்கள் என்று அவர் சொல்லியிருக்கிறார். கவர்னர் விஜயை சந்திக்க மறுத்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. தாவேகா தலைவர் விஜய்க்கு மக்கள் கூடுதல் இடங்களை கொடுத்து தனிப்பெரும் கட்சி என்ற அங்கீகாரத்தை தந்திருக்கிறார்கள். கவர்னர் ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும். குதிரை பேரத்திற்கு இடம் கொடுக்கக்கூடாது. பெரும்பான்மைக்கு தேவையான இடங்கள் தாவேகாவுக்கு உள்ளது. கவர்னர் ஜனநாயகத்தை படுகொலை செய்யக்கூடாது. தாவேகா தலைவர் விஜய் கவர்னரை சந்தித்த பிறகு இன்று விசிக கட்சி தலைமையகத்துக்கு வருவதாக சொன்னார். நான் அவரிடம் பதவியேற்புக்கு பிறகு சந்திப்போம் என்று சொல்லியிருக்கேன். இவ்வாறு திருமாவளவன் பேசியது. இதுவரைக்கும் நம்மளுக்கு தகவல் கிடைச்சிது. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு விஜயன் ஆட்சி அமைக்க போகிறது உறுதியாக இருக்குது. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ்.